ஜெபம் செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த கால வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இல்லாத நாளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அது நாளாக உன் பிரச்சனை எப்போதும் உங்களோடு கூட இருக்க வேணும். அதுதான் மோசேயின் ஆசை, விருப்பம். அதே போல் உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் நம்ம ஒரு அடி கூட இந்த உலகத்தை எடுத்து வைக்கவே கூடாது. அப்படி நாங்கள் பிரச்சனத்தோடு நடத்துகிறபடினாலும் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டுகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்காத பிரச்சனை அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் நேரங்களிலே நீர் மிகவும் ரஃபாவாக இருக்கிற அப்படி சமூகம் இயேசுவின் இரத்தமாகிய அந்த அடையாளத்தை எங்கள் மீது போட்டு சாட்சியின் பட்டயமாகிய அந்த வேதத்தை கையிலே கொடுத்து என் அனுதினமும் நீர் எங்களை என் எதிராளியிடத்திலிருந்து நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். இந்த வார்த்தையின்படியே நீ நடத்துகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், நமது கோலும் தடிமனை தேற்றும் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதை உன்னை காக்கிறது உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை என்று சொல்லி நடத்துகிற விதத்துக்காய் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்திற்காக நன்றி செலுத்தும். உன் கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, உங்கள் ஆயுசு நாட்களுக்காக, கண்ணின் பார்வைக்காக, இருதயத்தின் துடிப்புக்காக, வருமானத்திற்காக, வீட்டுக்காக, வெளிநாட்டில் வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. கர்த்தரை நாளை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நான் தாழ்விலும் ஸ்தோத்தரிப்பேன், சந்தோஷத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், வேதனையிலும் ஸ்தோத்தரிப்பேன், மகிழ்ச்சியிலே ஸ்தோத்தரிப்பேன், சமாதானத்திலே ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் எக்காலத்திலும் எல்லா நேரத்திலும் நான் துதிப்பேன் என்ற வார்த்தைக்காக ஸ்தோத்திரமாக அடுத்து ஆண்டவரே, இந்த பிரச்சனை எங்கள் மத்தியில் எப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை தாங்கி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை என்று சொல்லும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்குறை உண்டோ நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்குறை உண்டோ நீ சொல் மனமே. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என் உயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகும் எந்தோ உன்னதம் சிறந்தோ மித்திரனே சுப பத்திரமருளும். மித்திரனே சுக பத்திரமருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்குறை உண்டு நீ சொல் மனமே. பாவமும் மரணமும் நரகமும் பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. பாவமும் மரணமும் நரகமும் பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சிறந்தோ. சாபமே தீர்த்தோ சர்க்குருநாதன், சஞ்சலம் இனியேன் நெஞ்சமே மகிழ்வார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்குறை உண்டோ நீ சொல்வனமே.
ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பராந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். ஆசி செய்திடுவார், அருள் மிக அளிப்பார், அம்பரந்தனில் எனக்காய் ஜெபிப்பார். மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோசமே மறைப்பார், முன்னமே நடப்பார், மோட்ச வழி சத்திய வாசல் உயிரெனும் என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கையில் வச்சோம். ஆண்டவரே, வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறவர் நீரப்பா. பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடங்குகிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். இனி நீ மரணத்தை குறித்து, மரண பயத்தை குறித்து நீ பதற வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய ஜீவன் போகவே போகாது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்க ஒருபோதும், அவர் நமக்கு முன்பாக செல்கிறார் என்பதை நீங்க ஒருபோதும் மறந்துவே விடாதுங்க. ஆசி நமக்கு அளிப்பார், நமக்காக ஜெபிப்பார். தனியா எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறோம், நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட அழுது ஜெபித்தார், ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்மால் பார்க்க முடியாது. ஒருவேளை அப்படி சொல்றேன், நம்முடைய ஜெபங்கள் ஒருவேளை கேட்காமல் போகலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்காக கேட்கிற ஜெபங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள் அது 100% கேட்கப்படும். அதனாலதான் நான் சொல்றேன், ஆண்டவரிடத்துல எப்பொழுதும் நம்ம சரணாகதி அடைந்திருக்க வேண்டாம். சங்கீதக்காரர் சொல்வது போல, குமாரன் கோபம் கொள்ளாமல் அவன் பாதத்தில் அனுதினமும் முத்தம் செய்ய வேண்டும். நம்ம ஜெபம் கேட்காம போகலாம், ஆனால் ஆண்டவர் நமக்காக எடுக்கிற ஜெபங்கள், பரிசுத்தாவே நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற அந்த ஜெபங்களுக்கு நிச்சயம் பலன் உண்டு. கடன் மாறும், வியாதி மாறும், குழந்தை பேர் உண்டாகும், கேன்சல் ஆகும், எல்லா கட்டிகளும் மறையும், எல்லா பைல் வியாதிகள், மூல வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே, அது சாபத்தினால் வந்த அந்த சாபம் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வாதமாய் மாறும். பணத்திற்கான வாசல்கள், வீட்டுக்கான வாசல்கள் திறக்கப்படும். எந்த வேலை வேண்டும் என்று நீ காத்திருக்கிறாய், அந்த வேலைக்கான வாசல்கள் திறக்கப்படும். அனுகூலமான ஒரு பதில் இயேசுவின் நாமத்திலே வரும். குழந்தைகளுக்காக ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் குழந்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் இப்போதே சுட்டரிக்கிறார். கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறது. குழந்தை பேரு அடுத்த வருஷம் இதே நாளில பிள்ளைகள் மடியிலே பிள்ளைகளை வைத்து தாளாட்டுகிற தெய்வ தரும் கர்த்தர் உதவி செய்வீரா. எல்லா திருமண ஒழுங்குகளும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். புதிய வரன்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய ஆண்டவர் எப்படி தாம் மாணவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறார் என்பதை குறித்து நான் பார்த்தேன். இந்த 12 சீடர்கள், உங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட், உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட்னா நீங்கள் உட்காந்து எழுதணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் யோசிங்க. நான் சொல்கிறத கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சும்மா இருக்கிற நேரத்தில் ஃப்ரீயாக நீங்கள் உங்களை பிஸி ஷெடியூலில் நான் எதையுமே செய்ய சொல்ல மாட்டேன். 12 சீடர்களும் இயேசு மரித்த பிறகு அவங்களுடைய வாழ்வு,
அவங்களுடைய நடை முறை, நடை உடை பாவனை, அப்புறம் அவங்களுடைய கல்வி, ப்ரீச்சிங், டீச்சிங், ஹீலிங், அதுக்கப்புறம் எங்கே இருந்தாங்க, எந்த வீட்டில் இருந்தாங்க, கலிலேயாவில் இருந்தாங்களா, சமாரியாவில் இருந்தாங்களா, கப்பர் நகுமில் இருந்தாங்களா, அப்புறம் அவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்க வெளிநாடுகளுக்கு. இல்லை, யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண எளிய மக்கள். பேதுருலாம் எளிய மக்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான்னா எளிய மக்கள். மேத்யூ, டாக்ஸ் கலெக்டர், அவரெல்லாம் நிக்கதேமு அப்படிங்கலாம், அவங்களாம் ரொம்ப பெரிய பெரிய பணக்காரவங்க. இல்லை, ஸோ ஏழைகள் எங்கே போனாங்க? படித்து முடித்து அவங்க எல்லாம் ஆண்டு படித்து முடித்தவங்கெல்லாம் அந்த 10-12 பேர் மாத்திரமல்ல, அந்த 70 பேரோட அந்த 120 பேர், அதன் பிறகு அந்த அப்போஸ்தலர் மேலறையில், அப்போஸ்தலர் காலத்தில் மேலறையில் கூடியிருந்த அந்த மக்கள், பேதுருவின் பிரசங்கங்களை கேட்ட அந்த 3000 பேர், அதன் பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அலசினீங்கன்னா ஆராய்ஞ்சிங்கன்னா அவருடைய போதனையினால ஈர்க்கப்பட்டு அவங்க போதிக்கிறவர்களாக இன்ஸ்ட்ரக்டராக மாறி தலைக்கீழாக கர்த்தர் அவங்க வாழ்க்கையை மாற்றி போட்டார். இன்னைக்கு அவரிடத்தில் இருந்து கற்றுக்கொள்கிற நாம் எல்லாம் மாணவர்கள் தான். நான் சொல்லுவேன், நம்ம ரொம்ப மாணவர். நான் மக்கு மாணவன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி மக்கு யாரும் இருக்கவே முடியாது. நீங்க எல்லாம் பயங்கர ஷார்ப்பு மாணவர்கள். ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டு நடக்கிற உண்மையுள்ள மாணவர்கள். நிறைய வித்தியாசங்கள் உண்டு. நல்லா படிக்கலாம், ஆனா கீழ்ப்படியாம தாந்தோண்டி தனமும் நடக்கிறவங்க அது வேற கேட்டுக்காரி. விளையாட்டா வாழ்க்கை எடுத்துக்கொள்றோம் வேற கேட்டுக்காரி. ஆனாலும் கவனிங்க, உலக கல்வி, தெய்வீக கல்வி, பைபிள், அப்புறம் நெறிமுறைகள், ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்டு நடக்கிறது, இதெல்லாம் வித்தியாசப்படும். அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உயர்ந்து நாடுகளாக கடந்து ஒவ்வொரு புதிய பதவிகளில் உட்கார்ந்து ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வார். காரணம், இந்த ஆசிரியரிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடம். நினைக்கல, பெரிய ஸ்கூல், பெரிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் நாங்கள் படித்தோம், அண்ணா யூனிவர்சிட்டியில், ஐஐடியில் படித்தோம். நோ, அந்த ஐஐடியில் படிக்க காரணமாக இருந்தவர், அந்த பேசிக் கல்வியை கொடுத்தவர் இவர் தான். இந்த வேதாகமத்தை நேசிக்காதவங்க, வாசிக்காதவங்க, இதை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அந்த குடும்பத்திலேருந்து வராதவங்க ஒருவரும் ஷைன் ஆகி அவங்க உலக பேர் பெற்றாங்கன்னு சொல்லி பாருங்க, நிச்சயம் ஒருவனாகவே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு லிங்க்ல அவளோடு கூட இந்த வேதாகமும் இயேசுவும் கலந்துருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க தான் உலகத்தில் நீங்கள் வேணா சர்வே பண்ணி பாருங்க, நான் சொல்வது தான் 100% உண்மையாக இருக்கும். சரி, இன்னைக்கு இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஆனாலும் இந்த சப்ஜெக்டில் அது வருவதனால திரும்ப நாம் அதை பார்க்க போகிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம். யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. இந்த நிகழ்ச்சி தெரியும், அதனால் நான் வேகமாக சொல்லிட்டு அதில் முக்கியமான செய்தியை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மாணவர்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்னன்னா, இருட்டோடு எழும்ப வேண்டும், ஆண்டவரை தேட வேண்டும். எரிகோ எப்படி கைப்பற்றப்பட்டது தெரியுமா? இருட்டோடு எழுந்து யோசுவா, மக்களை எழுப்பி யோசுவா அந்த எரிகோ சுற்றிலும் நடக்க வைத்தான். இருட்டோட தான். இருட்டோட அதிகாலையில யாரெல்லாம் எழுந்து ஆண்டவரை தேடுறாங்க, அவருடைய புக்ஸ், அவருடைய சிலபஸ், அவரை பார்த்து, அவர் முகத்தை பார்த்து, அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை பார்த்து கேட்டு அதிகாலையில முதலாவது அவருக்கு
கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்து, தசம பாகத்தை நேரத்துல கொடுத்து, நீங்க லட்சம் கொடுக்கலாம், கோடி கூட கொடுக்கலாம். ஆனா நேரத்துல தசமபாகம் கொடுக்கலனா, முதலாவது தேவனை தேடி அந்த நேரத்துல ஆண்டவரை தொழுது கொள்ளனா, அது எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். முதல்ல அதிகாலையிலே கர்த்தரை தேடணும், முழங்காலில் நின்று தேடணும். ஓடி வந்து அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டார். உடனே அதிர்ச்சி, அவனுக்கு அதிர்ச்சி. உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்துல, இயேசுவுக்கு அன்பா இருந்த மற்ற சீஷரிடத்துல போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார். கவனிங்க, ஒரு கிராமத்திலிருந்து வெளியில தான் கல்லறை இருக்கும், தெரியும்ல. செமிட்ரி எப்பவுமே ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் தள்ளி தான். இங்க இயேசு கிறிஸ்துவ வைத்த கல்லறை தான். அது ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு கல்லறை. இந்த பெண் ஆண்டவரை தேடி தன்னந்தனியாக ஊருக்கு வெளியே ஒரு 2-3 மைல் தூரம் நடந்து போய் ஆண்டவரை பார்க்கும்படி அதிகாலையில தேடி ஓடுகிறார். என்ன பார்க்க போறான்? அங்கிருந்த சரீரத்தை பார்க்கணும். இல்ல அங்க மூடிலாம் வச்சு நிறைய சீல்லாம் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, நான் போய் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவர் சரீரம் அந்த அந்த இடையில இருக்கிற அந்த அந்த தடைக்கல் ஆகிய கல் மூடப்பட்டிருக்கிறது, வாயில் மூடப்பட்டிருக்கிறது, இருக்கட்டும், பரவாயில்ல. அவர் அந்த பக்கம் இருக்கிறார், நான் இந்த பக்கம் இருக்கிறேன். ஆனா அவர் அங்க இருக்கிறார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் அவரை சேவிக்க வந்திருக்கிறேன். இதுதான் அன்பு. காணாது விசுவாசிக்கிறவனே பாக்கியவான். வந்து சொல்றாங்க, எங்க முதல்ல ஒரு 3 கிலோமீட்டர் டிராவல் பண்றாங்க. நான் 3ன்னு சொல்றதை நீங்க மனசுல ஆழமா நினைச்சுக்கோங்க. 3 கிலோமீட்டர்னா உங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் நடக்கணும்னு கொஞ்சம் யோசிப்பாருங்க. இல்லை 1 கிலோமீட்டர்னா கூட உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கிறீங்கன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். உங்கள் பள்ளிக்கோ அல்லது ஒரு கடை வீதிக்கோ அல்லது வேறு ஏதாவது பொருட்கள் வாங்கவோ எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க? அதுவும் அதிகாலையில் நடக்கிறீங்களா, மிட் நைட்டில் நடக்கிறீங்களா? இந்தம்மா அதிகாலையில் இருட்டோட அப்போ போய் திரும்பி வராங்க. இப்போது 3 6 கிலோமீட்டர் ஆச்சு, கணக்கு வச்சுக்கோங்க. அப்பொழுது பேதுரு மற்ற சீஷர்கள் கல்லறையில் போக புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அப்போ பேதுரு அவங்க மற்ற சீஷன்னா யாருன்னா, தன்னலமா இவருனா இதுவாருன்னா தன்னடக்கத்தோட யோவான் தான் பேரை எழுத மாட்டார். மற்ற சீஷன்னா யோவான் நம்ம புரிஞ்சுக்கணும். யோவானும் போறாங்க, இவங்க ஓடுறாங்க, இப்ப வேகமா ஓடுறாங்க. ஃபர்ஸ்ட் போனது யோவான். அந்த 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 3 கிலோமீட்டரை வேகம் ஓடி, ஏன்னா அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு ஆவல், என்ன சொல்றாங்க அப்படின்னு புரியாம ஒரு புதிர் அது. ஆனா பேதுரு பின்னாடி வர்றார், வயசானவர்னா கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, அவர் வர்றாரு. ஆனா யோவான் கல்லறைக்குள்ள போக பயந்துட்டான், நின்றுட்டான். ஆனா இவரு கொஞ்சம் டேரிங் ஆகல, உள்ள கல்லறைக்குள்ளே போனார், போய் பார்த்தார். கல்லூரியில் பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும், அவருடைய தலை சுற்றிலு இருந்த தலை மற்றும் சீலை மற்றும் சீலைகளோடு கூட வைத்திராமல் தனியே இடத்திலே சுருட்டி வைத்திருப்பதையும் கண்டார். இது நீங்க நோட் பண்ணணும். ஏன் இந்த மாதிரி எழுதினாங்க? அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலையோடு வைத்திராமல் தனியே இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டார். முகத்தை மூடினாங்க, அதை மட்டும் தனியா வச்சாங்க. உடம்ப மூடினாங்க, சுற்றுனாங்க, அதை தனியா வச்சாங்க. இன்னைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஆதாரம், இயேசு கிறிஸ்துவில இறந்த போன பிறகு நமக்கு கிடைத்திருக்கிற ஆதாரம், அவர் தலை சுற்றப்பட்ட
ஒரு துணி தான். அது இன்னும் மியூசியத்தில் இருக்கு. அவருடைய முகங்கள் படிந்த, அந்த முக இமேஜ் படிந்த அந்த இரத்த கரையோடு கூட ஒரு துணி இன்னும் இருக்கு. இல்லை பைபிள்லாம் எழுதப்பட்டுச்சுன்னா அதில் அவ்வளவு 100% உண்மை இருக்கும். ஏன் தனியா வச்சாங்கன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்டு இருக்க வேண்டும். ஒரு மாணாக்கனாக இருந்து ஒரு சின்ன பிள்ளையா இருந்து கேட்கிறேன், ஏங்க மூஞ்சில சுத்தின தலை மட்டும் இந்த பக்கம் சீலை இந்த பக்கம் இருக்கு, உடம்புல சுத்தின சீலை இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆதாரத்திற்காக ஆண்டவன் செய்தார். முந்தி கல்லறிடத்தில் வந்து அந்த சீஷன் யோவான் அப்போது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவங்க இன்னும் அறியாதிருந்தார்கள். அதான் சொல்ல வரல, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்ற வேத வாக்கியம் அவர்களுக்கு இன்னும் அறியாது. அதனால என்னதான் ஆண்டவர் போதிச்சாலும் டீச் பண்ணாலும் பேதுருவால யோவானால என் ஆண்டவருடைய வாழ்க்கையை, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை புரிந்து கொள்ள முடியாது. போஸ்ட் ஸ்டூடெண்ட் 100க்கு 80 மார்க் தான் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை 75 மார்க் தான், இல்லை ஜஸ்ட் பாஸ் கூட வச்சுக்கோங்க. ஏன்னா முக்கியமான உயிர்த்தெழுதல் தான். பின்பு அந்த சீஷன் தங்களுக்குடைய இடத்திற்கு திரும்பி போனார். மரியாள் கல்லறையே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். 2 தடவை போயிட்டு வந்துட்டா, அழுது கொண்டிருந்தார். அவர் அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்தார். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்து வரலாய் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். நீங்க இதையே இந்த அதிகாரத்தை உங்க அப்ளிகேஷனை எடுத்துக்கோங்க. ஆண்டவரை தேடி வரீங்க, தேடி அதிகாலையில வரீங்க. ஆண்டவருடைய சூழ்நிலை என்னன்னா, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கல்லறை மூடி இருக்கு. இருந்தாலும் ஆண்டவரை நம்பி அவரை பார்க்க வரீங்க. ஏதோ ஒரு விசுவாசத்தோடு அவரை காணும்படி வரீங்க. ஆனா உள்ள ஆண்டவர் இல்லை. திரும்ப போறீங்க, பேதுருவை அழைச்சிட்டு வரீங்க, யோவானை அழைச்சிட்டு வரீங்க, திரும்ப பார்க்குறீங்க, ஆண்டவர் இல்லை. சில நேரங்களில் 2-3 ட்ரை தான் பண்ணுவோம். 1 இல்லை 2 இல்லை 3 தான் ட்ரை பண்ணுவோம் மேக்சிமம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரை பண்ணதை நிறுத்திடுவோம், ஜெபம் பண்ணுறதை நிறுத்திடுவோம், வேதம் வாசிக்கிறத நிறுத்திடுவோம், ஆண்டவரை தேடுறதை நிறுத்திடுவோம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து கற்றுக்கொள்ளுங்க. இல்லை ஆண்டவரை பார்க்காம பேசாம அவ வார்த்தையை கேட்காம போகக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கணும். சில மாணவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சில விஷயங்கள் புரியலைன்னா ஆசிரியர்களை தொலைச்சி எடுத்துருவாங்க. சில மாணவர்கள் ஆண்டவருக்கு ஆசிரியர்களுக்கு மிகவும் மிக நெருக்கமாக இருப்பாங்க. அவங்க முந்தானியை பிடிச்சிட்டே சுற்றுவாங்க. அவங்களோட கூட பர்சனலாக ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்வாங்க. இந்த அம்மா போகவே இல்லை. நல்ல கவனிங்க, ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம். நான் டீச்சரை பார்க்காம, மாஸ்டரை பார்க்காம அவங்க போகவே இல்லை. அங்கே வந்து ஒரு தெய்வத்தூதன் சொல்கிறாங்க, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்குறாங்க. பிரியமானவர்களே கவனிங்க, தேவ தூதர்கள் வந்து கேட்டாங்க, ஏன் அழுகுற, யாரை தேடுற? பதில் வருது. என்ன பதில் வருது? ஆண்டவரை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள், அவர் வைத்த இடம் தெரியல என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அவள் சொன்னார். இவைகளை சொல்லி பின்னாடி திரும்பி பார்த்தார். இங்கே நிறுத்திட்டு ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். நிறுத்தும் போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஐயர் மறந்துட்டாரெலாம் இல்லை. ஏன் நிறுத்துறேன்னா பர்பஸ்ஃபுல்லாக நிறுத்துகிறேன்.
சில நேரங்களில் நம்மளுக்கு பதில் வரலன்னா சுத்தமாக தேட போகிறதில்ல, விட்ருவோம். அது ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது, தேவ தூதரால் சில பதில்கள் வரும். எப்படி வரும்? சில மனுஷர் அனுப்புவார், சில காரியங்கள் நடக்கும், சில அனுகூலமான காரியங்கள் கர்த்தர் நிகழ பண்ணுவார். நம்ம கல் அடித்தா மாங்காய் கீழே விழும், நம்ம தேடி போனால் பணம் கையில் கிடைக்கும், நல்ல பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும், நீ கேட்காமலே குழந்தையெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் நமக்கு தெய்வத்தூதல் கொடுக்குற ஆன்சர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். 91ஆம் சங்கீதத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். தேவதூதர் தங்களுடைய கைகளிலே உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் நீ மதித்து போடுவாய். இப்பதான் வராரு முக்கியமானவர். அவன் என் மேல் வாஞ்சா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினாலே அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அடி செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. பாருங்க, சிங்கத்தின் மேல நடக்கும்போது, விரியின் பாவம் மேல நடக்கும்போது, வாதையில நடக்கும்போது தேவதூதல் தான் இருந்தாங்க. இங்க கர்த்தர் எப்போ வர்றாரு பாருங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு செய்து ஆபத்துல கர்த்தர் வருவார், அவனோடு இருந்து என்ன செய்வார்? தப்புவிப்பார். அவனை தப்புவித்து நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. இதெல்லாம் நித்திய ஜீவன் தான், பூரண ஆயுசு தான். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காணும்படி செய். வித்தியாசம் புரியுதா? தேவதூதர்கள் செய்கிற பாட்டு வேற, கர்த்தர் செய்கிற பாட்டு வேற. சில நேரங்களில் தெய்வதூதர்கள் நம்ம காப்பாத்தினா போதும், பேசினா போதும், ஹாப்பி, போயிட்டே இருப்போம். ஆனா இந்த அம்மா அங்கேயே நின்றுருந்தாங்க. ஐயா தேவதூதர் ஐயா, உன்னை பார்த்தாலும் சரி, நீங்க என்கிட்ட பேசினாலும் சரி, நான் ஆண்டவரை பார்க்காம போறதில்லை அப்படின்னு சொல்லி நின்னதுனாலதான் என் ஆண்டவரை அவங்க பார்த்தாங்க. இதுதான் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கிற அந்த பெர்சிஸ்டன்ட் ப்ரேயர், இடைவிடாமல் ஜெபிப்பது, நச்சடிப்பது. சில குழந்தைகளை பார்க்கலாம், அது கடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. சில நேரங்களில் நம்ம சில காரியங்களுக்காக, கடனுக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ குழந்தைக்காகவோ அல்லது வேறு எந்த காரணத்திற்காகவோ நாம் ஜெபித்து 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் கிடைக்கலன்னா இம்மீடியட்டாக அதை ட்ராப் பண்ணிட்டு, இல்லை இதுதான் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி வைத்த வாழ்க்கை முறை, இதில் நான் போகணும்னு நினைக்கக்கூடாது. நினைக்கவே கூடாது. அண்ணாலாம் பாருங்க, தொடர்ந்து நிறைய நிறைய உதாரணம் சொல்ல முடியும். ஒருவேளை அந்த சீரீஸ் ஒரு நாள் எடுக்கலாம். எவ்வளோ பேர் ரொம்ப அலட்டி 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 ஆண்டவரை கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. ஒரு ஊமையை ஆண்டவர் சொன்னார். அவனுடைய ப்ரீச்சிங்கில் அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படி தான் ப்ரீச் பண்ணார். ஒரு ஏழை விதவை தனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அநீதியான ஒரு நியாயாதிபதியில் போய் அனுதினமும் அலட்டி கொண்டிருந்தாளாம். அப்போ அந்த அநீதியான நியாயாதிபதி இதை கேட்டு 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 அவனுக்கு சலித்து போய் போர் அடிச்சு போயிட்டு, இந்த பொண்ணு திரும்ப வரவே கூடாது, அதனால என்ன செய்யலாம், இந்த பொண்ணுக்கு நியாயம் செய்வோம், அதுக்காகவே அலட்டுறாங்கவே, அதுக்காகவே நியாயம் செய்வோம்னு சொல்லி அந்த பொண்ணு காரியத்தில் நியாயத்தை செய்தாராம். அப்போ ஆண்டுடைய வசனம் சொல்லுகிற, அநீதியான இந்த உலக நியாயாதிபதியை தம்மை நோக்கி அனுதினமும் கூப்பிட்டு அலட்டி கொண்டிருந்த ஒரு பெண்ணுக்கு நியாயம் செய்வாரன்னா நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். நீங்க என்னோடு கூட பேசுகிறத கேட்கிறதுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பேனோ, பரிசுத்த ஆவியை கொடுக்காமல் இருப்பேனோ, ஜீவனை கொடுக்காமல் இருப்பேனோ, குழந்தையை கொடுக்காமல் இருப்பேனோ, வேலையை அனுதினமும் கேட்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருப்பேனோ. உங்க வாழ்க்கையில் அது அனுதினமா ரிக்வெஸ்டா மாறிடும். உங்க டைரியில அது எழுதப்பட்டு இருக்கட்டும். அது
அது அது ஸ்க்ராட்ச் பண்ணுற வரைக்கும் கேட்டுக்கொண்டே இருங்க, நிச்சயம் வரும். அது எங்கிருந்து வரும்னா எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் நான் சொல்வேன், அது எங்கிருந்து வரும் தெரியாது. இது சாத்தியமே இல்லை. இந்த வழியில் இந்த அற்புதம், இந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் மாறும், இந்த கிரைசிஸ் மாறும் நான் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துடாத வேலையில் கர்த்தர் அப்படி ஒரு பள்ளத்தை வெட்ட சொல்லி தண்ணீரை எங்கிருந்தோ கொண்டு வந்து, அதுக்கெல்லாம் ஆண்டவர் பல ஸ்டேஜுகளில் அப்போதுலேருந்தே என்னை உயர்த்தி அதை நடத்தி 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 வந்து அவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கும் அதை செய்வார். இப்போ பாருங்க, அடுத்து இயேசு அவளை பார்த்து, இப்போ வந்துட்டார் ஆண்டவர். 91ஆம் சங்கீதத்தின் பிற்பகுதி. ஆண்டவரே வந்துட்டார். ஸ்திரீயை ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அவரை தொட்டுக்கார் என்று ஐயா அவரை எடுத்து போனது உண்டானால் அவர் வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் பார்த்துக்கிறேன், எடுத்துக்கிறேன். இப்போ கூட பாருங்க, எப்படியாவது ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றார். அதற்கு போதகரே என்ற அர்த்தமாம், டீச்சர் என்ற அர்த்தமாம். உங்களுக்கு ஏற்கனவே ரபூனின்னு நான் சொல்லல, அராமிய பாஷையில் ரபூனி என்றார். போதகர், டீச்சர் என்ற அர்த்தம். போதகரே என்றாலும் மாஸ்டர் என்று தான் அர்த்தம். சரிங்களா? இங்க போதகரையே வர வச்சுட்டா. இறந்து போன போதகரை அவர் இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய சடல் மாத்திரம் இருக்கு, அவருடைய ஆவி எங்க இருக்குன்னு தெரியாது. இப்போ சொல்ல போறேன், அவ ஆவி எங்க இருந்ததுன்னு நான் சொல்ல போறேன். முடிக்கலாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்தில் ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்தில் போய், நான் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும், என் பிதாவிடத்திற்கும் உன் பிதாவிடத்திற்கும், என் தேவனிடத்திற்கும் உன் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவளுக்கு சொல். எங்க போறேன்னு சொல்லி ஒரு பெண்ணிடத்துல ரொம்ப தெளிவா சொல்ற. எல்லாருக்கும் எல்லாம் பயங்கர டவுட், சீடர்களுக்கே டவுட். அவர் இறந்த பிறகு எங்க போவார்னு யாருக்குமே தெரியாது. இந்த பெண்மணியத்துல சொல்றாரு, நான் உங்க பிதாவிடத்துல, என் பிதாவிடத்துல, உங்க தேவனிடத்துல நான் ஏறி போக வேண்டும். அப்போ ஒரு ஸ்தலம் இருக்கிறது, பிதாவின் ஸ்தலம், பிதாவின் வீடுன்னு ஒன்று இருக்கு. நம்ம எல்லாரும் அங்கே கொண்டு போகிறேன், அந்த இடத்துக்கு போறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் போய் அவங்க எல்லாருக்கும் சொன்னாங்க. ஏன் ஆண்டவர் என்னை தொடாதே என்று சொன்னார்? ஏற்கனவே இதை விளக்கி இருக்கிறவங்களுக்கு. ஏனென்றால் நல்ல கவனிங்க, ஏன் என்னை தொடாத அப்படின்னா அர்த்தம் நான் இன்னும் ஏறி போகல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்பீங்க. நான் ஏறி போகல அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இறந்தார்ல, மரிச்சார், அவருடைய ஆவி எங்கே போச்சு? அடுத்த நம்மளுக்கு பேதுருல நினைக்கிறேன், அது என்ன சொல்லுதுன்னா, போய் கட்டுண்ட ஆவிகளுக்கு பாதாளத்திலே போய் பிரசங்கம் பண்ணிட்டு. சரிங்களா? எங்கே ஆவி என்ன பண்ணிச்சு? கட்டுண்டவர்களுக்கு பாதாளத்தை போய் பிரசங்கம் பண்ணிச்சு. அது சாட்டர்டே நடக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ சண்டே அவர் என்ன பண்ணும்னா, அவர் ஏன் அனுப்பப்பட்டார் என்ற அந்த நோக்கம், மாஸ்டருக்கு ஒரு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இயேசு குருவுக்கு, நம்முடைய ஆசிரியருக்கு என்ன பொறுப்பு? ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிரின்சிபலும், ஒரு கரஸ்பாண்டும், ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஸ்கூலில் சில டார்கெட்லாம் வைப்பாங்க. 100% ரிசல்ட், இத்தனை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கணும், எவ்வளோ சயின்டிஸ்ட்டை உருவாக்கணும், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே சேரணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, வருஷத்தின் இறுதியில் ஒவ்வொரு பேராசிரியர்கள், அந்த தலைமை ஆசிரியர்கள் கரஸ்பாண்டோட சேர்ந்து அந்த ஆசிரியர் அந்த பள்ளியில் இருக்கிற எல்லா ஆசிரியருடைய ரிசல்ட்டையும் எடுத்து அவங்க ரிசல்ட்டுடைய ஆவரேஜை போட்டு எல்லாவற்றையும் எழுதி கொண்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க. யார் இடத்துல? அவங்களோட மேல் அதிகாரத்தில் கொடுப்பாங்க. ரைட்? உங்களுக்கு எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும்
எல்லா வேலையிலையும் உண்டு. அது ஐடியில் இருந்தாலும், கம்ப்யூட்டர் வேலை, பேங்க் வேலை. பேங்க் கூட எடுத்துக்கோங்க. ஒரு நாள் கணக்கராக இருப்பீங்கன்னா, அல்லது வேற ஒரு அக்கௌண்ட் செக்ஷனில் நீங்கள் இருப்பீங்கன்னா, அந்த டே ஃபுல்லாக நடக்கிற டிரான்சாக்ஷனை அந்த நாளில் இறுதியில் முடித்து அந்த காப்பியை ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி கொண்டு போய் மேனேஜர்கிட்ட படித்து கணக்கு டேலி ஆச்சு, ஜீரோ பேலன்ஸ் இருக்குது சொல்லிட்டு போகணும். ஒரு பைசா கூட மாறக்கூடாது. அப்போ தான் பெஸ்ட்டு ஸ்டாஃப் அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுப்பாங்க. அதை முடிக்காமல் வெளியிலே போகக்கூடாது. ரைட்டாங்க? நான் சொல்கிறது ரைட் தானே? அந்த வேலையை முடிக்காமல் பொண்டாட்டி வந்து கூப்பிட்டாங்க, மகன் வந்து கூப்பிட்டான், அல்லது பேரப்பிள்ளை வந்து கையாட்டுறாரு ஐஸ்கிரீம்காக, போயிடுவாரா? போகக்கூடாது. அது ரூல். அது இல்லை, கரெக்டாக நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவர் இந்த உலகத்தில் வந்த நோக்கம் இதெல்லாம் நிறைவேற்றி அவர் சொல்லிட்டார். வந்தேன், குட் நியூஸ் ப்ரீச் பண்ணேன், ஹீல் பண்ணேன், டீச்சிங் நடத்தினேன், எல்லாம் பண்ணேன். கொஞ்சம் பேர் கர்த்தருக்குள்ளே சேர்த்தேன், புதிய ஒரு தியாலஜியை சொல்லிக் கொடுத்தேன், புதிய ஒரு ஐடியாலஜியை சொல்லிக் கொடுத்தேன், புதிய ஒரு வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுத்தேன். பாவம் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படின்னு நான் மாடலாக இருந்து அவங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். நிறைய டீச்சிங் பண்ணேன், நிறைய ஊமைகளை சொன்னேன், நிறைய காரியங்களை வெளிப்படுத்தினேன். நிறைய இடங்களில் பயணம் மேற்கொண்டு எல்லா கிராமங்கள் தோறும் நடந்து நிறைய கூட்டங்கள் க்ரௌடை சந்தித்து எல்லாருக்கும் போதித்தேன். நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க. பணக்காரன், ஏழை, பெண்கள், ஆண்கள், சிறு குழந்தைகள், வாலிபர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. கடைசியில் சின்ன குழந்தைங்க கூட பாட்டு பாட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை அவர் எடுத்துட்டு எங்கே போகணும்? சப்மிட் பண்ண போகணும். இடையில ஒரு அழுகுரல் கேட்குது, போயிட்டாரு. இப்போ பூமிக்கும் கர்த்தர் வாசஸ்தலம் எங்கே இருக்கோ நமக்கு தெரியாது, அதனுடைய ட்ராவல் டைம் தெரியாது. ஒளி வேகத்தில் நம்ம போனாலும் அதுக்கு நேரம் இருக்கு இல்லை? லைட் ஸ்பீடில் போனாலும், லைட்னிங் ஸ்பீடில், லைட் ஸ்பீடில் போனாலும் அதுக்கு ஒரு டைமிங் இருக்கு. அப்படி அவ்வளோ ஸ்பீடாக அவர் போய் கொண்டு இருக்கிறார். இந்த ஆவி தன்னை கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பை கொண்டு போய் சேர்ப்பதற்காக வேகமாக போய் கொண்டு இருக்கிறார் இயேசு. கீழேருந்து ஒரு அழுகையின் சத்தம் கல்லறையிலேருந்து கேட்கிறது. வெடிகாலத்தில் என்ன பண்ணுவார்? வேலை செய்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டீச்சர் என்ன பண்ணுவீங்க? ஹெச்எம் என்ன பண்ணுவீங்க? ஆஃபீஸில் என்ன பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க? கடமை முக்கியமா அல்லது அழுகையோடு நிற்கிற மனைவி, மகள், பேரப்பிள்ளைகள் அவங்க முக்கியமா அப்படின்னு எடுத்து பார்த்தா இவங்கள சமாதானப்படுத்திடலாம். ஆனால் நம்ம வேலை தக்க வச்சு கொள்ளணும். நமக்கு வேலை தான் முக்கியம். இது போச்சுன்னா, வேலை போச்சுன்னா வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொல்லி மனுஷை கடினப்படுத்திக்கிட்டு, நான் நிஜத்தை பேசுகிறேன், மனுஷை படிச்சுட்டு அம்மா நான் ஒன்று அப்புறம் வந்து சாரி கேட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் முதல்ல என் வேலையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். எத்தனையோ முறை நான் போயிருக்கிறேன். எனக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னா சர்ச்சுக்கெல்லாம் அவ்வளோ மூஞ்சி காட்டுவேன். என் பிரசங்க நேரத்தில் யாராவது என்னை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவ்வளோ கோபம் வரும், மூஞ்சி காட்டுவேன். கடவுளோடு கூட அந்த ஊழியத்தில் தடையாக எது வந்தாலும் சரி, அது மனைவி, பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, எடுத்தறிஞ்சு பேசுவேன். பயங்கர கோபம். நம்மளை வந்து யாரும் பாயிண்ட் பண்ணி பேசிடக்கூடாது, இது தப்புன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி ஒரு ஆள்லாம். அப்படி இருக்கும் சமயத்தில் நம்ம ஆண்டவர் தான் நல்ல குட் டீச்சர்னு சொல்லுவேன். ஒரு இலகின மனசுடைய அவரை மாதிரி ஒரு டீச்சர் இருக்க முடியாது. ஜூம்னு ராக்கெட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கேரி பண்ணுறதுக்கு ஒரு ராக்கெட்டாக கூட இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம். ஏதோ ஒன்று பயங்கரமாக கேரி பண்ணுது, ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த ராக்கெட்டை திருப்பி கீழே இறக்கி எங்கடா அழுக வருதுன்னு பார்த்தா கல்லறையில் வந்து நிற்கிறார். மனசில் என்ன இருக்கு? ஏன்னா இந்த பொண்ணு அழுது நம்ம பயணத்தை கெடுத்துச்சு நமக்கு இருக்கும். ஆனால் அவருக்கு அப்படி இல்லை.
இந்த பெண்ணுடைய கண்ணீரை துடைக்காம, கடைசியா லாஸ்ட் மினிட் கண்ணீரை துடைக்காம நாங்க போய் என்ன பிரயோஜனம்? இல்ல, அதுதான் மினிஸ்டர், அதுதான் ஒரு மாஸ்டருடைய வேலை. எல்லா பிள்ளைகளுடைய கண்ணீரும் துடைக்கப்பட வேண்டும். அதை விட்டுட்டு என் கடமையை செய்யறேன்னு சொல்லிட்டு 5 மணியாச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதில்ல. அது எத்தனை மணி ஆனாலும் சரி, அழுகிற பிள்ளையின் கண்ணீரை துடைக்க வேண்டாம். அவங்க வந்துட்டு அவர் சொல்றாரு, நான் இன்னும் ஏறி போலமா, என்னை தொற்றாது. அந்த தெய்வீக சரீரத்தோட, அந்த தெய்வீக புதிதான ஆவியோட நான் கர்த்தரை போய் சந்திக்க வேண்டாம். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? என்னை பற்றி கொண்டுறாது. இன்னொரு விளக்கம் இருக்கு. இன்னொரு விளக்கம் என்னன்னா, தொடாதுன்னு இல்லாம அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல என்னை பற்றி கொண்டுறாது. என்ன ஆச்சுன்னா, அந்த அம்மா போய் காலை பிடிச்சிட்டு இங்கதான் இருக்கணும்னுச்சு. இதுதான் நடந்தது. உன்னை விட்டுற மாட்டேன், ஏற்கனவே விட்டுட்டோம், உன்னை சிலுவில் அறிஞ்சு விட்டுட்டோம், இனி நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி காலை கெட்டியமா பிடிச்சிச்சான். எப்படி யாக்கோபு கர்த்தருடைய காலை பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கர்த்தருக்கு பயங்கரமா முடியல, அவரால் தப்பிக்கவே முடியல. என்ன பண்ணாரு, அந்த தொடையை திருகுனாரு, நரம்ப திருகுனார், கிள்ளிட்டாரு. உடனே கோவம் வந்து வலி வந்து அவன் ஐயோ கால் கால் கால்னு வலிய ஆரம்பிச்சு குதிக்க ஆரம்பிச்சுன்னா அவரை விட்டுட்டார். சேம், ஆண்டோடைய பாதத்தை பற்றி கொண்டார். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, என்னை பற்றி கொண்டுறாது, அது டச் பண்ணாதேன்றதை விட என்னை பற்றி கொண்டுறாது, ஏன்னா இருக்க வைக்காது. நான் போய் ஆகணும், ஐ ஹாவ் டு கோ. நான் போயிட்டு நான் திரும்ப வருவேன். போய் சொல்லு. த ஃபர்ஸ்ட் உமன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பார்த்ததுல முதல் உமன் அது. த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் who preached the gospel in the world to the disciple as well as to the world வந்து இந்த மேரி தான். ஆண்டவர் நல்ல மார்க் எடுக்க வைத்த முதல் பெண் யாருன்னா, முதல் பேட்ச் அவர் சர்டிஃபிகேட் கொடுத்தது யாருக்குன்னா, அவருக்கு கிராஜுவேஷன் கொடுத்தது யாருன்னா, அவர் தலையில கிரீடெல்லாம் போட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு கோ அண்ட் ப்ரீச்ன்னு சொன்னதை ஃபர்ஸ்ட் சொன்னதை ஒரு மேரிக்கு மரியாளுக்கு தான் சொல்லி அமைச்சார். உங்கள் கண்ணீருக்கும் கர்த்தர் விளைய வைத்திருக்கிறார். அவர் வருவார், அவர் துடைப்பார். சோமலாம், கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாடுங்க. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கல்லறைக்கே போங்க, லாஸ்டர் உயிரோடு எழுப்பினது போல எழுப்புவார். கல்லறைக்கு போய்கொண்டு இந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். வீட்டில் செத்து போன மகளை உயிரோடு எழுப்பினார். கல்லறையிலே ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவம் மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார். பாக்கியமும் நன்மையும் தொடரும். பாக்கியமும் நன்மை, ப்ராஸ்பரிட்டி வரும். பாவம் மன்னிப்பளிப்பார், கடன்லாம் நீக்கி பாக்கியம் கொடுப்பார். பரம பதவியினம் என்றனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனம். யாரெல்லாம் அழுதுகிட்டு இருக்கீங்களோ, தனிமையில இருக்கிறீங்களோ, இத்தனை வருஷம் நான் ஆண்டவரை தேடி என்னங்க பிரயோஜனம்? காலையில ஐயா சொன்னாங்க 5:30 மணிக்கு வரேன், பட் ஒரு பிரயோஜனம் இல்லை. எஸ், இன்று உங்களுக்காக என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். கையை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து எஸ் அப்படின்னு சொல்ல, எனக்காக தான் வந்தீங்க, என் அபிஷேகம் பண்ண, என்னை தீர்க்கதரிசியாய் மொழிக்காரியாய் மாற்ற, உடைய பிரசங்கத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறவளா மாற்ற வந்து அழைத்து வந்திருக்க.
நான் தான் ஃபர்ஸ்ட்டு. இன்னைக்கு அநேகரை ஃபர்ஸ்டாக ஆண்டவர் பார்க்கிறேன். யூ ஆர் த ஃபர்ஸ்ட். ஏமா நான் காலையில் தேடுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு இன்னைக்கு யாராவது பகல் நேரத்தில் பார்க்குறவங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு தாமதம் ஆகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியம் தேடுங்கள், பிறகு இவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்களுக்கு டைம் இல்லையா, பரவாயில்ல, டைம் அதுக்குன்னு ஒதுக்கி ஆண்டவரை தேடும்படியான கிருபையை ஆண்டவரத்தில் கேளுங்க, அதுக்கான நேரத்தை ஒதுக்குவார். ஆண்டவரை இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும். அந்த உயிர் தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மீதும் அற்புதமாய் இறங்கி வரட்டும். எல்லாருடைய கண்ணீரும் துடைக்கப்பட்டு அவள் சந்தோஷமாய் உலகத்துக்குள்ளே போகும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக, ஆமென். தயவு செய்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் அவங்க டெய்லி காலையில் 5:30 மணிக்கு ஷார்ப்பாக நாங்கள் லைவில் வந்துடுவோம். நீங்களே உங்களோட கூட வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அரை மணி நேரமாவது, 1 மணி நேரம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கிறோம். 30 நிமிஷம் 40 நிமிஷம் ரொம்ப கம்மி. நம்ம 1 மணி நேரம் எப்போ அந்த இலக்கை அடையிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இருக்கும். வேதத்தின்படி நடக்கிறவளாக மாறும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, ஆதரவு தெரிவிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஊழியம் எப்படிலாம் இன்னும் டெவலப் பண்ணணுன்னு ஆலோசனை சொல்லுங்கள். நிறைய தேவைகள் இருக்குது. நிறைய நல்ல கேமராலாம் வாங்கணும். இதில் ஆடியோ நிறைய சரியில்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஃபோன் கால் வருது, மெசேஜஸ் வருது. என்னவோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம கேமராவில் தான் ஷூட் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் ஆடியோ இஷ்யூஸ் வருது, நிறைய நெட் இஷ்யூஸ் வருது, மைக் இஷ்யூஸ் வருது, பேக்ரவுண்ட் சரியாக போட முடியல. ஸோ இதற்காக நீங்கள் எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி நிறைய ஐடியாஸ் கொடுங்க. நம்ம சேர்ந்து தெளிந்த உபதேசங்களை உலகத்துக்கு சொல்லலாம். ஏதாவது உபதேசங்களை தவறு இருந்தால் இமீடியட்டாக சுட்டி காட்டுங்க, நாம் சேர்ந்து அதை சரி செய்திருவோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.